நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர் ஜெயவர்தன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தென்சென்னை தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளராக நிற்கக்கூடிய ஜெயவர்தன் தற்பொழுது சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மண்டல அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவர் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக வேட்புமனு அந்த தேர்தல் அதிகாரி அலுவலரிடம் அந்த வேட்புமனுவை வழங்கியிருக்கிறார். இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் அதிமுக மட்டும் இல்லை, திமுக அதே போல் பாஜக உள்ளிட்ட அந்த முக்கிய கட்சிகள், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அந்த வேட்பாளர்களும் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தென்சென்னை தொகுதியில் ஜெயவர்தன் அதிமுக சார்பில் 3வது முறையாக போட்டியிடுகிறார். ஏற்கனவே 2014 அதே போல் 2019 ஆகிய தேர்தலில் அவர் போட்டியிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது இதே தென்சென்னை தொகுதியில் 3வது முறையாக அவர் களம் காண்கிறார். அதற்காக அவர் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். குறிப்பாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 27 கடைசி தேதி என்ற ஒரு நிலையில் பல்வேறு இடங்களிலும் அந்த வேட்பாளர்கள், அதே போல் சுயேட்சை வேட்பாளர்கள், அதே போல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் என அனைவரும் மும்முரமாக அந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த வேலையில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது அதிமுக சார்பில் வேட்பாளராக நிற்கக்கூடிய ஜெயவர்தன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இதே தொகுதியில் 2014 போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒருவர். அப்பொழுது பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். திமுகவை விட 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். அதே போல பார்த்தோம் என்றால் 2019 கூட தமிழச்சி தங்கபாண்டியன் வெற்றி பெற்றிருந்தார். ஜெயவர்தனை விட சுமார் 2.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழச்சி தங்கபாண்டியன் 2019 வெற்றி பெற்றிருந்தார். இப்படி 2 முறைகள் போட்டியிட்ட நிலையில் 3வது முறையாக தற்பொழுது களம் காண்கிறார். தற்பொழுது வரக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பில் ஜெயவர்தன் போட்டியிடுகிறார். அதே போல திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன், அதே போல பாஜக தரப்பில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட இருக்கிறார். இப்படி 3 நட்சத்திர வேட்பாளர்கள் களம் காணக்கூடிய ஒரு தொகுதி என்பதால் இந்த தொகுதி மற்ற தொகுதிகளை விட அதிக கவனம் பெறுகிறது. குறிப்பாக சென்னையில் வட சென்னை, மத்திய சென்னையை விட இப்படி 3 நட்சத்திர வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய ஒரு தொகுதி என்பதால் அதிக கவனம் பெறக்கூடிய ஒரு தொகுதியாகவும் இருக்கிறது. அதே போல தற்பொழுது எம்பியாக திமுகவை சேர்ந்த தமிழச்சி தங்கபாண்டியன் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவரும் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். அதே போல தமிழிசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே விருகம்பாக்கம் தொகுதியில் கூட எம்எல்ஏவாக நின்றிருக்கிறார். கடந்த விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.